So hey guys, எல்லாருக்கும் வணக்கம். So நம்ம ஒரு லாங் பிரேக் அப்புறம் திருப்பி நம்ம பார்க்கறோம்னு நினைக்கிறேன் எல்லாரையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நடுவில் இந்த பல சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த சம்பவங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் தான். ஸோ எங்கே சேர்ந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெராண்டா ரேஸில் தான் சேர்ந்துருக்கேன். எங்கன்னா நம்ம நந்தனம்ல இருக்குல்ல ஜிஆர் காம்ப்ளெக்ஸ் அந்த பில்டிங் தான். ஸோ அங்கே சேர்ந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக் பேட்ச் முடிஞ்சிருச்சு இப்போது. ஸோ இன்றைக்கி தான் ஃபேர்வெல் முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி தான் ஃபேர்வெல், அதை அட்டன் பண்ணுறது இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதாட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் லைட் கலராக போட்டு வர சொன்னாங்க. ஸோ அதுக்காக வேண்டி இந்த மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் நம்ம இன்றைக்கி காரில் தான் போக போகிறோம். போயிட்டு கொஞ்சம் அங்கே வந்து ஷார்ட்ஸ் எடுப்போம். செலிப்ரேஷன்லாம் வந்து காலையில் வந்து கிளாஸ் நடக்கும். முடிஞ்சக்கப்புறம் மத்தியானம் வந்து பேசிக் சர்க்கிள்னு சொல்லிட்டு மெட்டீரியல் சால்வ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று போட்டு அப்புறமா தான் செலிப்ரேஷன்றது ஆரம்பிக்கும். ஸோ கேக் கட்டிங் சும்மா ஏதாவது பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். டான்ஸ்லாம் ஆடுறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும். ஸோ அதெல்லாம் அப்படி இப்படின்னு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் கவர் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ இதாங்க இன்றைக்கி தாங்க பேசிக் சர்க்கிளோட ஃபைனல் டே மாதிரி என்ன நடக்குது அதை காட்டுறேன். நான் இங்கே தான் நான் போகிற ஷாப்ஸையும் காட்டுறேன் அண்டு நம்ம பில்டிங்கையும் காட்டுறேன். என்னென்ன நடக்குதுன்றதுலாம் அப்படியே ஓரளவு கொஞ்சம் காட்ட ட்ரை பண்ணுறேன் நான். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம கார் சாவி எடுத்துகிட்டு போயிட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். சாமி பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, அதனால் அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு அப்படி கிளம்பி மூட்டுவாங்க. நம்ம வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புவோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணுவோம். சீட் என் ஹைட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ இல்லையே, அவரோட ஹைட்டில் இருக்குது, அப்பாவோட ஹைட்டில் இருக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துரு. காப்பிரைட் கிளைம் வந்துடும். சாமி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எப்பயும் போல் வார்ம் அப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புவோம். அதுக்குள்ளே சீட் அட்ஜஸ்ட்லாம் பண்ணிடுறேன் நான். மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என எல்லா குப்பையும் ஒன்று தாங்க. காலையிலேயே வந்து ஒரு ஃபன்னாக இருக்கு. சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி சீட்டை நவுத்திட்டு சர்வீஸ் விடணுங்க. இப்போ தங்கச்சி வர நாளைக்கு நைட்டு அவளை பிக்கப் பண்ணுறது ஒரு விளாக் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இப்போ நம்ம கிளாஸுக்கு போகிறது தான் விளாக் 13.8. அது வந்து கொஞ்சம் நான் நடுவில் கொஞ்சம் அடிச்சு ஓட்டனால குறைஞ்சிருச்சு ஆவரேஜ். ஸோ இப்போ கொஞ்சம் வார்ம் அப் போட்டதும் நம்ம கிளம்புவோம். இங்கேயும் ஒரு ஆக்ஷன் கேமரா மாட்டிட்டு போகிற வழியில் ரன்னிங் ஷாட்ஸும் காட்டலாம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம். எல்லாம் எடுத்தாச்சு வச்சாச்சு. அப்பா இப்போ முன்னாடி எதுக்கு போயிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ரோட்டில் நிற்கிற வண்டிங்களெல்லாம் மூவ் பண்ண வேண்டியது இருந்தால் மூவ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் போயிட்டுருக்காரு. ஏன்னா நம்ம கார் போகிறதுல வழி வேணும்ல. சரி பாப், போயிட்டு வரேன். சரி ஓகே பாய். இங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் நடக்கிறதுனால ஃபுல்லா ரோட தோண்டி போட்டிருக்காங்க கைஸ். ஃபுல்லா அந்த இது இருக்குல்ல சென்டர்ல இருக்கு பாருங்க, அதை போடுறதுக்காக வேண்டி சுத்தி எல்லா ரோடும் தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வண்டி கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தினா நம்ம தைரியமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். செடான்ஸ்லாம் இங்க கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். இன்ஜின் வார்ம் அப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுவோம், ரொம்ப அடிச்சு ஓட்ட வேணாம். இது நம்ம ஏரியா தான். இதோ பாருங்க, இதான் சொன்னேன் நான். ஃபுல்லாக ட்ரைனேஜ் ஒர்க்ஸ்லாம் ஹெவியாக போயிட்டு இருக்கு. நல்லா கடை வந்துட்டு ப்ராக்ரஸ்லாம் கொஞ்சம். இப்போ ஸ்கூல் ஹவர்ஸ்ன்றனால கொஞ்சம் வண்டிங்களும் நிறைய தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கணும். ஏன்னா அவங்களே நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஹரியில் தான் போயிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்துட்டே இருப்பாங்க உள்ள. நம்ம தான் ரைஸ் பார்த்து போகணும். அவங்கள பிளேம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி கேஸ், நான் ஒரு தள்ளி போய் கண்டினியூ பண்றேன். ஃபோன் வருது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்மேட் தான் கால் பண்ணியிருந்தோம்ல, பேட்ச்மேட்டு. பேர் வந்து சவுந்தர். அவனை தான் இப்போ நம்ம போகிற வழியில் பிக்கப் பண்ணிக்க போகிறோம். கோயம்பேடு கிட்ட பிக்கப் பண்ணிக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன். பார்ப்போம், எங்கேயாவது ஓரமாக நிறுத்திட்டு
அங்க எங்கேயாவது ஸ்பேஸ் நிறுத்திட்டு அவனை வர சொல்ல அந்த இடத்துக்கு. அவனே அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போறதுல அப்படியே போலாம். ஏன்னா எனக்கு இது லாஸ்ட் டே. யாராவது ஒருத்தரை கூட கூட்டு போனா கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேயே வந்து சொல்லிக்கிறாங்க அப்படி இப்படின்னு. எப்படி இருக்குன்னு தெரியல, பாத்துக்கலாம். இவங்க பாருங்க ரோட்ல அசால்ட்டா சிலிண்டர் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சரி கைஸ், நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு நான் கண்டினியூ பண்றேனே. ஏன்னா இந்த இடத்த நீங்க 1000 வாட்டிக்கு மேலேயே பார்த்துருப்பீங்க அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்த திருப்பி திருப்பி காட்டினா ஒன்றும் இல்லை, இது பெருசா ஒரு ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடு போய் ஹைவேல ஜாயின் ஆகும், அவ்வளவுதான். ஸோ நான் கொஞ்சம் தள்ளி போய் நான் கண்டினியூ பண்றேன். ஸோ கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த வானவேல் பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. நம்ம சவுண்டு பையன் வரணும். அவன் பேர் வந்து சவுண்டரு. அவனை நாங்க வந்து பாத்தீங்கன்னா சவுண்டுன்னு கூப்பிடுவோம், கருஞ்சிறுத்தைன்னு கூப்பிடுவோம், அப்பப்போ அவனை விஜய்லாம் கூப்பிடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். மற்றபடி சிறுத்தை அண்ட் சவுண்டு கரெக்டா இருக்கும். இப்போ நான் அவனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவனுக்கு ஒரு கால் அடிக்க போறேன். கால் அடிச்சுட்டு அவன் எங்க இருக்கான்னு கேட்டு அவனை அப்படியே இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி தான் பிளான். அவன் வரட்டும், வந்ததும் நம்ம கிளம்புவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது, கரெக்டாக 8:02 ஆகுது. நம்ம அப்படியே அவனை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பெருசா டிராஃபிக் இல்லை கைஸ். மூவ்மெண்ட்ஸ்லாம் நல்லா கிளீனா தான் இருக்கு. நேத்தெல்லாம் வந்து தார்மாரான டிராஃபிக். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன டேன்னு பாத்தீங்கன்னா 19th of February வெட்னஸ்டே. ஸோ பெருசா டிராஃபிக் இல்லைன்னு சொல்லலாம் இப்போதைக்கு. ஏன்னா 7 o'clock தான் ஆகுது. இன்னும் டைம் போக போது டிராஃபிக் வரும் போல. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ அவனுக்கு நான் ஒரு ஃபோன் அடிச்சுட்டு எங்க இருக்கான்னு கேட்கலாம். So guys, பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட சவுண்ட் வந்துட்டாப்ல. சவுண்ட் ராஜன். இப்போ அவரை கூட்டு தான் போறேன். இப்போ சீட் பெல்ட் போடுங்க. அந்த சைடுக்கு போறேன், அந்த சைடுக்கு போறேன். இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா கோயம்பேடு பிரிட்ஜ் கிட்ட தான் இருக்கும். இங்க இருந்து இப்போ நம்ம கிளாஸுக்கு தான் போக போறோம். பார்த்து பொறுமையா போடு. வேலந்தில வரும்போது டிராபிக்கே இல்லை. இப்போ டிராபிக் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவர் தாங்க நம்ம சவுண்டு கரைஞ்சிருந்த எல்லாமே அப்பப்போ விஜயாவும் மாறிடுவாரு அப்படின்னு பொது கருத்துங்க, ஏன் கருத்து இல்லைங்க. கிளாஸ்ல எல்லாரோட கருத்து அதுதான். ஏன்னா இங்கதான் ஆக்சுவலி பிக்கப் பண்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நானு. ஆனா இங்க யோசிச்சு பாருங்க, நீங்களே நிறுத்தி கூட்டு போக முடியுமான்னு. அதனாலதான் சரி ஓகே, அந்த இடம் எப்பவுமே காலியா இருக்கு. பஸ் ஸ்டாப் அதான, பஸ் பிக்கப் லொகேஷன் தானே அந்த சைடு. இந்த பக்கம் போறவங்களுக்கு இப்ப ஊருக்கு போறவங்க இங்க பிக்கப் பண்றதா யூட்டன் போட்டு அந்த பக்கம் எடுத்துட்டு போவாங்க. சோ அதனாலதான் உன்னை இந்த சைடு வர சொல்லிட்டேன் நானு. அங்க இருந்து வந்துட்டு இறங்கி ஓடி வந்து திருவாங்க. நான் பார்த்தேன், நீ எதுக்கு ஓடி வந்து பொறுமையா நான் வந்துருக்கலாம். உங்களுக்கு டைம் ஆச்சுல்ல. என்னடா நான் மட்டும் என்னடா வேற கிளாஸ் கடை போறோம், ஒரே கிளாஸ் தானே போறோம். டிராபிக் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு கைஸ். நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடும் வேற, இப்ப இருக்க ரோடும் வேற. காலியா இருந்தது. இப்ப பார்த்தா பாருங்க கூட்டம் தாறுமாறா இருக்கு. நான் காட்டுறேன். இப்ப பாருங்க ரோட்ல தாறுமாறான வண்டி மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஆங்கிள் கொஞ்சம் மாத்திக்கலாம். தாறுமாறான வண்டி மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இன்னும் பனி குறையல, செம்மையா பண்ணி அடிக்குது வெளியே. அடிச்சுனே ஸோ அதான் கைஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருக்கோம். டுவர்ட்ஸ் இப்போ நந்தனம் போயிட்டு இருக்கோம். நம்ம போயிட்டு இன்னைக்கு வந்து கிளாஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு போய் எஸ்எஸ்ல வந்து லஞ்ச் வாங்கிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம சவுண்ட் தான் ஸ்பான்சர் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காப்ல. லஞ்ச் மதியம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு டெஸ்ட் ஒன்று போடணுமாமா. அந்த டெஸ்ட்டை போட்டுட்டு அப்புறமா செலிப்ரேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாப்ல. அப்போ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியாக அடிச்சா டெஸ்ட்ல வந்து சுத்து போட்டு அடிச்சிருவாங்க. அது ஃபுல் டெஸ்ட்னால எவ்வளவு எலிஜிபிலிட்டி வர தெரியல. 50 மார்க் அப்படிதான் சொல்லுவார். அவர் சொல்லுவார் ஈஸியா இருக்கும். ஓ போட்டிங்க இப்போ அதானே. எனக்கு படிப்பாளிங்க திடீர்னு படிப்பாளி ஆயிட்டா இருக்காரு. நான்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ங்க. நாங்களும் ஆவரேஜ் தான். நீங்க எல்லாம் டாப்பருங்க. கத்துக்கணும் தான் எல்லாரும். எல்லாம் வரணும் இல்லையா? நல்லா வரணுமா. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வர அப்பப்போ ஆயிடுவாப்ல. சரி அதான் நான் கிட்டக்க போய் திருப்பி நம்ம பில்டிங் கிட்ட போகும்போது நான் கண்டினியூ பண்றேன். ஏன்னா இந்த ரோடெல்லாம் டிராஃபிக்கா தான் இருக்கும். நான் அங்க போய் கண்டினியூ பண்றேன்.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் கிட்ட வந்துட்டோம். மிக மிக அருகில் வந்தாச்சு. இப்போ வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்டருக்குள்ள நுழையறத காட்டுறோம். நம்ம சென்டரையும் காட்டுறேன். உள்ள ரெனோவேஷன் ஒர்க்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து நாம இப்போ அண்டர் கிரவுண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல போட்டு ஏசி ரூம் இவ்வளவு நாள் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வறுத்து எடுத்துட்டு இப்போ ஏசி ரூம்ல போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி விடுறாங்க. கடைசி 2 நாளாவது நிம்மதியா இருக்கடான்னு சொல்லிட்டு. எதுக்கு நிறுத்தி வச்சிருக்காரு அவரு? இங்கதான் பாரு தாறுமான டிராபிக் வரும். அவர் பேர் ஸ்கார்பியோ பாரு ஜாலியா அவர் பாட்டு அந்த சைடுக்கா போயிருக்காரு. அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. போங்கடா 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 போங்கடா. அவ்வளவுதான் கைஸ், வந்தாச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் முன்னாடி. இந்த ஹுண்டாய் ஷோரூம் தாண்டி லெஃப்ட் வெராண்டா ரேஸ். இப்போ போட்டானு போர்டு வச்சிட்டானு பாரு. பயங்கரமா ரெனோவேஷன் ஒர்க்ஸ் தான் போயிட்டு இருக்கு ஆளுங்களை பிடிக்கிறதுக்கு. வேற என்னதுக்கு புது பேட்ச் சேருவாங்களா அப்பதானே பாத்துட்டு. பில்டிங்கே அவங்களுக்கு தான் ரெனோவேஷன் பண்ண வேணாமா? பில்டிங் அவங்களுக்கு தான் வாங்கிட்டாங்கடா பில்டிங்க. வர்றது பாரு யார் அவரு சுரேஷ் மாதிரி நினைச்சீங்களா? சுரேஷ் பைத்தியக்காரன் ஒருத்தன் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல ஏறி வரான். அறிவே இல்லை. நம்ம வெராண்டா ரேஸ். வணக்கம். யாருக்கு? ஆமா இதுதான் கார் போயிருக்கீங்க. இறங்கிடலாமா? இது வணக்கம். ஹலோ அரசியல்ல சேர்ற எல்லா அம்சமும் இருக்கு. நம்ம ஸ்பாட் அதுதான். முன்னாடி வந்துருக்கேன் சொல்றேன். இறங்கி எடுக்கிறதுக்கு வசதியா? பஸ் கண்டக்டர் வேலை செஞ்சிருப்போம். சரி ஓகே அவ்வளோதான் வந்தாச்சு கேஸ். இப்போ நம்ம கிளாஸுக்கு போவோம். யார் யார் இருக்காங்கன்னு போய் பார்ப்போம். நாங்கள் தான் முதல்ல வந்துருக்குறோம். இப்போ போயிட்டு என்ன கதை எழுதுன்றதெல்லாம் இன்னைக்கு பார்ப்போம். அப்பப்போ நான் ஷார்ட்ஸ் எடுக்கிறேன் எப்படின்னு பார்ப்போம். திருப்பி நான் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். கிளாஸுக்கு தான் போவோம். அந்த சவுண்ட் தான் வீடியோ எடுக்கிறப்ப நம்ம போகலாம். அண்டர் கிரவுண்ட் இருக்கு நம்ம போவோம். கேண்டீன் ஒன்று சும்மா நம்ம கிளாஸ் கடைசி நம்ம தான் சுவிட்செல்லாம் போடணும். எப்படி பிரகாசம் ஆகிட்டோமா? பூட்டி வச்சிருக்காங்களா? நம்ம தான் முதல் மொழி அவரோட மொழி மொழி இருக்கு. இதுதான் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ தான் இருக்கும். இதுதான் கிளாஸ். இதுதான் அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ். இந்த மாதிரி பழைய சேனல் ஒரு 10 பேர் வச்சிருக்காங்க. இங்க போர்டு கூட கிடையாது. ஏதோ பழைய ஸ்கூல்ல இருந்து வச்சிருக்காங்க.
இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு கைஸ். அண்ட் இங்க இருக்கு பாருங்க, இங்க வந்து நம்மளோட கோல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எழுதி ஒட்டி வச்சிருக்கோம். உங்களுக்கே தெரியும். இதுல சவுண்ட் எங்க எழுதியிருக்கான்னு பாத்தீங்கன்னா இதோ இங்க இருக்காரு பாருங்க. எல்லாமே நடக்கும் அம்மா, எல்லாத்துக்கும் உழைப்பு போட்டா நீங்க எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு அவரு. கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க, நாங்க நீங்களே படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நான் எழுத இந்த இருக்கு படிடா பரமா அப்படின்னு. ஏன்னா நம்ம படிக்க மாட்டோம்ல, அதுக்காக வேண்டி. அண்ட் அந்த மாதிரி நிறைய பேர் எழுதி வச்சிருக்காங்க. இவங்க நம்ம கிளாஸ்மேட்ஸ் தான். இதெல்லாம் தாங்க. இப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து 8:45 கிட்ட ஆகுது. எல்லோரும் 9 o'clock வந்து வர அனுப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே ஒன்றா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், செட் டவுன் ஆகிட்டு எல்லாம் பார்த்துக்கலாம். இதுதான் கைஸ் சேரு. ஓங்கி வச்சோம் ஒழிஞ்சிருவாங்க, அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு தான் சொல்கிறது. இது வந்து நான் எதுவும் சீரியஸாலாம் சொல்லலை, சும்மா ஜாலிக்கு, அவ்வளோதான். சரிங்களா? சரி, திருப்பி நம்ம ஏதாவது நடக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன், பார்ப்போம். அவ்வளோதான். சோறு திங்கிறதுக்கு இப்போது ரவுண்டு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எண்டிங்கில் ப்ரொஃபஸர். அவ்வளோதான். சாப்பாடு வேணான்னு சில பேர் சொல்லிட்டாங்க. ஏய், இதெல்லாம் அன்னதானம் பண்ற மாதிரி போஸ் கொடுத்துருக்கீங்க. லோகேஷ் நிமிந்து பாருங்கப்பா. என்னப்பா ஏதோ கேஸ்ல மாட்டி கொண்டு பயப்படுறாங்க போல. செம்மையா எல்லாம் சிரிங்க. ஃபீஸ்லாம் தருவாங்க. ஆனாமா, சரி, ஓகேங்க. வெஜ் பிரைஸா கொடுங்க ப்ரோ. அவங்களாம் ஒண்ணா உட்காந்துருக்காங்க. மட்டன் தின்னும் வாலிபர்கள். எது இர்ஃபான் ஷூ மாதிரி பறக்க போறீங்களா? கொடுங்க. ஓட்டு வாங்கணும் அப்புறம் எலெக்ஷன்ல. வச்சுக்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க 3 பேர் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் பத்தாது ப்ரோ, 3 பேருக்குலாம் பத்தாது ப்ரோ. பசங்கள் அப்படிலாம் கேட்கக்கூடாது ப்ரோ. ப்ரோ அவனுங்க 2 பேர், இவங்களுக்கு வச்சிருங்க. அவனுங்க 2 பேருக்கு. அவனுக்கு 2 பேரே சாப்பிட்டுன்னு சொல்றாங்க ப்ரோ. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவனுக்கு 2 பேரும் சாப்பிட்டுருவானுங்களா? எடுத்துக்கலாம், பாத்துக்கலாம் ப்ரோ. நீங்க முதல்ல சும்மா கொடுங்க, பாத்துக்கலாம். திரும்பி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுல எது வெங்காயம் எதுன்னு தெரியுமா? அப்ப கேட்ச் போட்டுக்கலாம், தூக்கி போட்டு. அவ்வளவுதான். அதுல பேர் போட்டிருக்கோம், பேர் போட்டு. அதான் நம்மளுக்கு ப்ரோ, நம்மளுக்கு. ஆமா, என்ன அவ்வளோதான். ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளோதான். சவுண்டு ஃபர்ஸ்டே ஓப்பன் பண்ணிட்டான். அவ்வளோதான்பா பிரியாணி. வாவ், ஆரம்பிங்க. பிஜிஎம் போட்டுருங்க. அதில் எடிட்ல அவ்வளோதான். எப்படி இருக்கு ப்ரோ? அவ்வளோதான். அடுத்து நீங்க
நீங்க யாராவது ஒருத்தர் வாயில அள்ளி போடுங்க. நீங்க யாராவது ஒருத்தர் வாயில அள்ளி போடுங்க. சரி நீங்க யாரோ தள்ளி வாயில போடுங்க பார்ப்போம். அவ்வளோதான். சரி வெஜ்ஜி பாவம் அவங்க போவோம் அதுலேயே கிண்டி வச்சுட்டு இருக்காங்க சாப்பிட இருக்காம. நீங்க போடும் பள்ளி வாயில போடு சாப்பிடு பட்டன் சாப்பிடு. அடுத்து நீங்க மிஸ்டர் கிளின்டன் சாப்பிடு வாயில போடு. அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி பிஜியில் அவங்களே அட்மிஷன் போய் போட்டாங்க. அதனால பிஜி வந்து படிக்கிற வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் முடிஞ்சோடனே இல்லை நீ மேரேஜ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு மேரேஜும் பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அதனால சரி மேரேஜ் முடிச்சுட்டு நான் வந்து படித்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஓகே நினச்ச மாதிரி இருந்துச்சு ஓரளவுக்கு ஓகே. ஆனால் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது பண்ணணும். ஆனால் இழுத்தப்போ வேறு தான் நினச்சேங்க. எல்லாரும் நல்லா பண்ணுங்க, எல்லாரும் ரொம்ப நல்லா பண்றீங்க. இன்னும் நல்லா பண்ணி ஒரு வேலைக்கு போயிட்டு சொல்லணும் குரூப்ல. ரெண்டு பேரும் ஜிடி பண்ண போறாங்க. எப்படி போச்சுங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கேட் எக்ஸாமுக்கு ஒரு 2 வீக்ஸ் படித்தேன். படிக்கும் போது அது ரொம்ப அட்வான்ஸ் லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் ஐடிபிஐன்னு ஒரு எக்ஸாம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு 4 months சும்மாவே இருந்தேன். 4 months சும்மாவே தான் இருந்தேன் காலேஜ் முடிச்சுட்டு. அது எழுதும் போது என்ன பேங்க் எக்ஸாம் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, கேட்டோட ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த எக்ஸாம்லேயே நான் ஒரு 10-15 கொஸ்டின் ஆப்டிடியூட் அட்டன் பண்ணேன். ரீசென்ட்லியில் ஒரு 10 அட்டன் பண்ணேன். ஆனால் இப்போ அதே லெவலில் அது வேற டிபார்ட்மெண்ட்ரியா? அப்போ நினச்சா அப்போயே அவ்வளோ போட்டு வைங்க அந்த ஈஸியாக இருக்கும் பார்த்தா இப்போ இங்கே வந்து முடிச்சு விட்டேன். நிறைய க்ளோஸ் ஆகிட்டேன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். என் பேர் பத்மபிரியா. நான் எம்டெக் வந்து கேட் எழுதி தான் போனேன். அந்த டைமில் எனக்கு வந்து ஆப்டிடியூடு பற்றி எனக்கு வரும், பட் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் படிக்க முடியல. ப்ளஸ் நான் கேட் எழுதும்போதே அண்ணா யூனிவர்சிட்டி யாராவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு டான்செட் பற்றி தெரியும்ல? தெரியாது. நான் வாட்டிக்கு தான் சொல்லியிருக்கேன். டான்செட் எழுதும்போதும் அதில் வந்து என்னென்னா சப்ஜெக்ட் வைஸ் இருந்தாலும் ஓகே 3 எக்ஸாமுமே போடுற வேண்டிய நிலமை வந்துருச்சு டான்செட்டில். அது வந்து எல்லாமே எம்டெக்குக்கும் இருக்குது, எம்சிஏக்கும் இருக்குது, எம்பிஏக்கும் இருக்குது. 3 எக்ஸாமுமே எழுதினேன். தலைவிதியே எழுதினேன். 3மே கிளியர் ஆயிடுச்சா? ஏன் அப்படி சொன்னேன்னா ஆப்டிடியூட் வந்து அப்போ தான் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது எனக்கு. எம்பிஏல ஃபுல்லாகவே ஆப்டிடியூட் தான். 67 கொஸ்டின்ஸ் அட்டன் கொடுத்தேன், 58 கரெக்டு. எம்சிஏவும் அவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லாம் நிறையா இருக்குன்னு போனால் அங்கேயும் 75 கொஸ்டின்ஸ் தான் ஆப்டிடியூட் இருந்தது. ஸோ ஆப்டிடியூடுங்கிறது இப்போ எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா அது வந்து மேத்ஸ் மட்டும் இல்லை, வாழ்க்கையாக வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ஆப்டிடியூடாக ஒரு கொஸ்டினை எந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ வேஸில் அப்ரோச் பண்ணுறோமோ, இதே நான் என் ஃபீல்டில் பார்க்கும்போது ஒரு கான்செப்டை என்ன மாதிரிலாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா அது மற்றதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக அதுக்கும் சேர்த்து மேனேஜ் சால்வ் பண்ணுறதுன்றது எடுத்துக்கிட்டீங்க. ஈஸியாகவும் சால்வ் பண்ணலாம், காம்ப்ளிகேட் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதுதான் சார். அது இன்னும் தெரியல. இப்போ என்னோட இதில் வந்துட்டு ஒரு பேசிக் சொல்லிட்டு அப்ளிகேஷன் அடுத்து நீ தான். ஸோ பேசிக்கே நம்ம எந்த மாதிரிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அப்ளிகேஷனில் அது அப்ளை ஆகும்போது எனக்கு ஓரளவுக்கு ஜனநாயகனா அப்பப்போ மாறிப்பாங்களா? என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லனா கிருஷ்ணமூர்த்தி. நான் எதுக்கு பேங்கிங் வந்தேன்னா அக்காங்க பேங்கிங் நியூ பேங்கிங் இந்த அளவுக்கு கொஞ்சம் பார்க்க முன்னாடி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க.
அப்படியே ஒருத்தன் வேஸ்ட்டாக அங்கே சுற்றி இருந்தான் அவனையும் கூட்டின்னு வந்துட்டேன். சரி வந்து தான் வந்துட்டோம். சரி நம்ம எப்பவுமே உருப்படுற வேலையை பார்ப்போம். பின்னாடி உட்காருவோம். உதய் இவன் ராகுல் நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் பேஜில் உட்காரோம். ஃபர்ஸ்ட் பேஜில் உட்காரங்க செம்ம ஜாலியாக போயிடுச்சு. எப்போ நான் ஒரு பெஞ்சை பின்னாடி வாழ்க்கையை தொடச்சிட்ட மாதிரி கிளாஸுக்கு தடுப்பாக அது ஏன்னா எனக்கு தெரியல. இன்ட்ரெஸ்ட் குறையா இருந்துச்சு. பேசிக்கலான இன்ட்ரெஸ்ட் குறையா இருந்துச்சு. பொதுவாக சொல்றேன் இன்ட்ரெஸ்ட் குறையா இருந்துச்சு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறையா இருந்துச்சு. ஆனால் ஒரு வச்சு அப்படியே பின்னாடி ஆஃப் பண்ண வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். அப்புறம் சரி இப்போ நான் பிளான்ல இருக்குன்னா 45 days முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே திருப்பி ஒரு பிளான் போடுவோம். திருப்பி நம்ம உட்காந்து படிப்போம். இது ஒரு நல்ல ஒரு மிஸ். உண்மையிலே அலெக்ஸ்லாம் நீட்டாக தான் செய்கிறாரு. நீ நாட்டார் போயிடுற ஜிவிஎஸ் இருக்காரு, லக்ஸு. அது அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு காப்பாற்றிடுவாங்க. எப்பவுமே மாமா ஒன்று சொல்லுவார், படிக்கிற பசங்க நீ பார்த்துமே இருந்தாலும் உனக்கே ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிருவேன். எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நானும் பாச நீங்க பாருங்க பாடா கிளம்புறேன்னு கிளம்பிடுவேன். அவ்வளோதான் அவ்வளோதான். பரவாயில்லன்றான். உட்காந்து இருக்கான். அவங்க என்ன பண்ணுவான்னு தெரியல. சும்மா 45 days இங்க வந்தாங்க, திரும்ப டான்ஸ் போயிடுவாங்க. எனக்கு அனுபவம் சரி நம்ம எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எம்பிஏ பண்ணதா எனக்கு அவங்க கேட் எழுதுறோம். அது அப்படியே கேட் எழுதுவோம். செட் ஆகல. சரி என்ன காரணம் பார்த்தா கான்ஸ் தான் ரொம்ப வீக். ஏன்னா நான் கான்ஸ் 10th ரேங்க் இங்க வரதுக்கு முன்னாடி நான் காட்டின ஏதோ போட்டுட்டு இருப்பேன். ஆனா சம்டைம்ஸ் மார்க் வரும், மார்க் வராது. நம்ம ஒரு ரொம்ப ஆர்கனைஸ்டாலாம் படிக்கிறது மாதிரி இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கூட ரொம்ப ஆர்கனைஸ்டா எப்படி படிக்கிறது, எதெல்லாம் ஷார்ட் கட்ஸு எல்லாமே புதுசாவே இருந்துச்சு. இப்போ சார் எல்லாம் பார்த்தாச்சுன்னா எப்பயுமே இப்படியே சுத்தி சுத்தி வருவாரு. என்ன சொல்றீங்க புரியலையே என்ன சொல்றீங்க இப்போ புரியலையே. அதாவது யாருக்கு எந்த டவுட்னா உடனே அந்த இடத்துல அப்படி சொல்லணுங்க. இதுக்கு மேலே சார் எப்படியாவது எங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமாவும் மென்டர்ஷிப் இல்லாம எல்லாம் இருக்காது சார். எப்பயுமே வந்துட்டு கிளியர் பண்ற வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். இங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நீங்க எல்லாருமே ஒரு சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் தான். நம்மளே படிக்கும் போது நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து இது பண்ணலன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறது நிறைய இருக்கும். ஆனா இங்க வந்தோடனே எல்லாரும் போட்டாங்க, நம்ம குரூப்ல போடணும், கம்ப்ளீட்டட் போட்டாங்க. ஐயோ நம்ம என்ன முடிக்கலையே அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீட் கூட இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லாரும் ஃபாஸ்டா போட்டாங்க, கம்மியாக எதுவும் பண்ணல அப்படின்னு இருக்கும். ஆனாலும் எல்லாரும் இம்ப்ரூவ் பண்ணுங்க, எல்லாரும் கிளியர் பண்ணுவோம் நம்ம பேட்ச்ல இருந்து. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். இப்போ நான் இங்கே சேரும் போது எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் எல்லாருக்கூடையுமே பேசாத ஆள் இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன். ஸோ கிளாஸ் நல்லா போச்சு. 45 நாள் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தான் என் கையில் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்துடுவோம். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுவோம். நான் இங்க வரதுக்கு முன்னாடி வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். பேங்க் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். இதுக்கு முன்னாடி போன வருஷம் எக்ஸாம்ஸ் எழுதினேன். நானாக படித்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆர்கனைஸ்டே இல்லாமல் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் போய் எக்ஸாமில் போட்டு வந்துட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லா கான்செப்டும் எனக்கு கிளியர் ஆச்சு. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இன்னும் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி ஸ்பீடாக வந்து போட்டோம் அப்படின்னா வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ வந்துருக்கு.
ஸோ எல்லாருமே வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும், நல்லா எல்லா கான்செப்டையும் புரிஞ்சுட்டு எல்லாரும் கிளியர் பண்ணுறதுக்கும் ஆகுது. அவ்வளோதான். என் பேர் பார்த்த சாரதி. இது நம்ம பேட்சே வந்து ஒரு லக்கியான பேட்ச்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா மற்ற நிறைய மென்டார்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு மார்க்கோ சார் சத்தியமாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா மற்ற மென்டார்லாம் வச்சு யோசிச்சா நம்மளுக்கு இவர் அமைஞ்சது ரொம்ப லக்கின்னு எனக்கு தோணும். அப்புறம் எழுதி வச்சதுன்னா சொல்லுங்க பார்த்து. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுவும் சர்க்கிளும் சரி, இங்கிட்டு பாய் சைட்லையும் சரி, நல்லாவே. கேர்ள்ஸ் சைடு இல்லையாப்பா? அதுதான் டீசெண்டாக சார். நான் பேசுகிறவங்க நல்லா பேசுகிறேன், நல்லா பழகிருக்கேன். அதுவுமே ரொம்ப ஹாப்பி எனக்கு. 40 டேஸ்லேயே வந்து இன்னொரு ஒரு 20 நாள் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது எனக்கு. நிறைய பேருக்கு தோணும்னு நினைக்கிறேன். ஸோ டச்லேயே இருங்க, நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். என் பேர் வந்து பியூராஜ் நேத்ரா. நான் வரும்போதே என் பேரை நிறைய பேர் வந்துக்கிட்டு ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு இதுலேயே தான் நான் வந்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாருமே ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க. 1-2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. நான் தான் ஃபர்ஸ்ட் டாட்டர் எங்கள் வீட்டில். எனக்கு அக்கா அண்ணன் யாருமே கிடையாது, 2 பேர் ஃபேமிலியிலையுமே. எனக்கு வந்து நிறைய அக்கா நிறைய அண்ணன் இங்கே வந்து கிடைச்சிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி தான். நான் ரொம்ப இன்ட்ரோவேட் காலேஜில். இங்கே வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரோவேட்டாக இருந்தேன் இந்த அகாடமி வந்ததுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு என்னோட 45 டேஸ் நல்லா தான் போச்சு. மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு. நான் 10th எனக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து மேக்ஸ் போட்டேன். எனக்கு இப்போ மேக்ஸை விட ரீசனிங் நல்லா வருது. அதே மாதிரி மேக்ஸ் நான் போடுறத கரெக்டாக போட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் எஃபர்ட் போடுங்க, கன்ஃபார்ம் தான் நீங்கள் வருவீங்க. என் பேர் அலெக்ஸ் ஜான் வெக்கன்சி. எனக்கு வந்து இங்கே வந்து நான் படித்தது மேக்ஸு, 5 வருஷம் மேக்ஸ் தான் படித்தேன். இங்கே வந்துட்டு பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. படித்த மேக்ஸுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம ஏன்டா அந்த 5 வருஷம் படித்தோம் இங்கே வந்து இதை படிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, அவ்வளோதான். அவரும் மேக்ஸ் தான். அவரும் மேக்ஸ் தான். ஓ ஓ ஓ ஓ இவர் என் கிளாஸ்மேட் தான். லோயலால இவர் என் கிளாஸ்மேட். ஃபர்ஸ்ட் டே நான் சொல்லிட்டேன், அதனால வந்து சீக்ரெட் அப்படியே பத்திரமா இருந்துச்சு. இப்போ வந்து அதனால சொல்லுவோமே. அடுத்த கேள்வி அவருக்கு எப்படி பிஎஸ்சி பார்த்துட்டு வந்து மேக்ஸ் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் எப்படி அந்த ட்ரிக்ஸ் போட்டு 5 வருஷம் படிச்சுட்டு அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஏற்றுக்கவே முடியல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த 2 வருஷம் நீங்க வேற ஏதோ படிச்சீங்க. அது உங்களுக்குன்னு சொல்லும் போதே ஒட்டு முடியுது. அது மட்டும் தான் எனக்கு அந்த குவான்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. மிச்சபடி ஈஸியா இருக்கா? ரீசனிங்லாம் பரவாயில்ல, எல்லாரும் நல்லா பண்ணுங்க. என் பேர் வந்து காயத்ரி. இங்கே வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. இந்த சைடும் ஓகே, இந்த சைடும் ஓகே. ஒரு சில பேர்கிட்ட மட்டும் நான் பேசினது இல்லை, இப்போ பேசிடுவோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மேக்ஸ் எனக்கு பிடிக்கும், ஆனால் அதுக்கு தான் எனக்கு பிடிக்கலன்னு. வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ட்ரை பண்ணால் எல்லாருமே அக்செப்ட் பண்ணலாம். சர்க்கிள் மிக்ஸ் யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் எது கேட்டாலும் சொல்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க சாரும். ஸோ எல்லாரும் நல்லா படிங்க, நானும் படிக்கிறேன். டச்லேயே இருக்கும். ஆல் தி பெஸ்ட். என் பேர் கிளின்டன் மூவிஸ். நான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்ச அப்புறம் ஏஎஃப்ஓ எழுதினேன். செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண ஒரு 3 months. ஃபஸ்ட்டு டிஎன்பிசி பண்ணேன். நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டேன். செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபுல்லாக யூடியூப்ஸ் தான், ஒன்றுமே தனியாக இல்லை, எக்ஸ்ட்ராவாக இல்லை.
ஃபஸ்ட்டு ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஒர்க் வந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு இது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக என்ன பண்ணணும், இதிலே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 11 hours ஃபுல்லாக நைட்லாம் ஃபுல்லாக படிப்பேன். நைட்டில் படிக்க தான் பிடிக்கும். நைட்டில் வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக அப்படியே நைட்டில் உட்காந்து படிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே படிப்பேன். அப்புறம் டிஎன்பிசி ஒரு 2-3 எக்ஸாமே எழுதினேன். அதில் அப்புறம் இல்லை இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருது, அதில் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி A4 வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுலாம் எழுதினாங்க. அப்புறம் நம்மளும் அதில் எழுதலாமா அப்படின்னு ட்ரை கொடுத்தேன். ட்ரை கொடுக்கும்போது தான் சரி அதில் எப்படி இருக்கும், எவ்வளோ டஃப்னஸ் இருக்குன்னு எல்லாமே வந்து கொஞ்சம் புரிஞ்சுது. அதுக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ண 1 month ஃபுல்லாக. இப்போ இங்கே நடத்துகிற எல்லா டாப்பிக்குமே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணேன். ஆனால் எது ஸ்கோரிங் ஏரியா, எது ஸ்பீடு எப்படி இது பண்ணணும் எதுவுமே தெரில. ஒரு பிளாக் அவுட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன், எங்கே கரெக்டாக இருக்கணும், எது எப்படி ஒரு ஹேண்டில் எப்படி பண்ணணும், இந்த ஒரு டெஸ்ட் ப்ரெஷர் எப்படி இது பண்ணணும் எல்லாத்தையுமே ஓவரால் அது ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டேன். அப்புறம் டெஸ்ட்டு போடும்போது எப்படி இருக்குன்னா, அந்த மூடை பொறுத்து அந்த டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக டெஸ்ட்டு போடும்போது எழுதிக்கிட்டே இருக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபுல்லாக அதுவே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்படியே டெஸ்ட்டு ஸ்மூத்தாக அப்படியே செம்மையாக போயிட்டே இருக்கும். கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும், அப்படியே பிரேக் ஆகும். என்னடா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகும். அது சுற்றி ஒரு அட்மாஸ்பியர் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். நான் நைட்டில் படிக்கிறதுக்கு ரீசனே அதான். அட்மாஸ்பியர் சுற்றி யாருமே பேசவே மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமே சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற இடமே ஒன்று. சர்ச்சில் வந்துட்டு யாரும் இல்லாதப்போ தான் அங்கே இருப்பேன். இல்லை இன்னொரு டைம் அந்த படிக்கிற டைம்லேயும் அப்படி தான், அப்படியே சைலண்ட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஓகே இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு டெஸ்ட் வருது, இன்னும் மேலே ஸ்கோர் போகுது. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டைம் கிளியர் பண்ண முடியுமா தெரியல. அடுத்த டைம் வரப்போ மீதி வர எக்ஸாமுக்கு அப்கமிங்க்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணிடணும்னு இருக்கேன். நீங்களும் எல்லோரும் கிளியர் பண்ணுங்கள். எதில் உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு அந்த ஏரியாவை பாருங்கள், அதை டெவலப் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ண பாருங்கள். உங்களால் எல்லாருமே முடியும். எல்லாருக்கும் எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். காலேஜ் முடிச்சுட்டு 2 months வந்து ஒர்க் பார்த்துட்டு இங்கே வந்தேன். காலேஜில் வந்து மென்டார்னா இப்போ சப்போஸ் நான் ரெசியூம்லேயே நான் தப்பு பண்ணிட்டேன்னா அப்படியே கிழிச்சு மூஞ்சில் தூக்கி போடுறாங்க, அந்த மாதிரி இருக்கும். இங்கேயே வந்து மென்டார் அப்படின்னோடனே ஐயோ அந்த மாதிரி சுற்றி அடிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, ஃப்ரெண்ட்லியாக எது கேட்டாலும் பொறுமையாக சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நல்லா போணுச்சு. அதே மாதிரி சர்க்கிளும் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப அமைதியாக இருந்தது. நான் தான் வந்து இருக்கிறதுலே ஜூனியர் அங்கே. ஸோ எப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கும், கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் அப்படி இல்லை, நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. எது வந்தாலும் ஷேர் பண்ணிட்டு லேர்னிங் ப்ராசஸ்க்கு நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பிளேஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். அதில் இந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகிடுச்சு. வீட்லேயே தான் சொன்னாங்க, இந்த டாபிக்ஸ் இங்கேயும் இருக்குது, பேங்கிங்லேயும் இதே டாபிக்ஸ் தானே, அப்போ போய் படிக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. நானும் டாபிக் இங்கே இருக்குது, சரி ஓகே அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குன்னு நினச்சி வந்தேன். ஆனால் வந்ததுக்கு மேலே தெரியுது அதோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் ஓரளவுக்கு நான் இப்போ வந்து அனலைஸ் பண்ணி போடுறேன். இதுக்கு மேலே ப்ராக்டிஸ் இருந்தால் எல்லாராலையும் முடியும். ஆல் தி பெஸ்ட். என் பேர் ரிஷிகேஷ். நான் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லலை நான் என்னை பற்றி என்னன்னு. நான் வந்து காலேஜே படிக்கல, கரஸ்பாண்டன்ட் தான் படிச்சிருக்கேன். 12th முடிச்சுட்டு நான் போனது ஃபஸ்ட்டு வந்து டைமில் வந்து ஒரு 3 மாதம் கோச்சிங் எடுத்தேன் கேட்டுக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே வந்து இப்போ குரூப்பாக பண்ணி 12th முடிச்சுட்டு வர பேட்சே இதுதான். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா சிஏ பண்ணிட்டு இருந்தேன். கேஸ் இருக்குல்ல, இங்கே இருக்குது கேஸ், அந்த கேஸ் டி நகரில் பண்ணிட்டு இருந்தேன். டி நகர் வந்து ஆன்லைன் கிளாஸ், அதுவும் ஆன்லைனில் தான். வீட்டில் இருந்து கோவிட் பேட்ச். அந்த ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டேன் சிஏல. இன்டர்மீடியட் பார்த்தீங்கன்னா 4 மார்க்கில் போச்சு. அது 4 மார்க்கு போனது எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து அதுக்காகவே வேறு லைனில் மாற்றி விடணும், அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் பேங்க் ஃபஸ்ட்டு கேட்டு, அப்புறம் பேங்க்கு, அப்புறமேட்டு. ஆனால் சிஏ வந்து என்னோட சின்ன வயசுலேருந்து போர்டு, அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன். எப்படியாச்சும் முடிச்சிடணும்னு ஒரு இது ஏமில் இருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ எதுக்கு நெக்ஸ்ட் வர கேட்லாம் பண்ணி எம்பிஏ வந்து ஐஎம் ட்ரை பண்ணணும், அது ஒரு ஏமில் இருக்கு. போன வாட்டி ஐஎம் வந்து 60% தான் வந்துச்சு. 80% இருந்தால் ஏதாச்சும் ஒரு ஐஎம்ல பேபி ஐஎம் சார்ஜ் கிடச்சிருக்கும், அதுவும் வாய்ப்புலாம் போச்சு. அது ஒரு ரீசனாக இருந்தது. அப்புறம் இங்கே பசங்களாம் ரொம்ப ஜாலியாக இருந்து மேக்ஸ் இங்கே கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன். அந்த கேட்டுக்கு ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் மாதிரி மேக்ஸ் இங்கே நல்லா இருந்துச்சு. அப்புறம் சொல்கிறதுக்கு அவ்வளோ. என் பேர் மைதி.
நான் இப்போ தான் 2024 பாஸ் அவுட். ஸோ முடிச்சுட்டு எனக்கு 2 ஆஃபர் கிடச்சிது. ஒரு ஆஃபரில் என்னால் போக முடியல, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்னொரு ஆஃபர் ஜாயினிங் கிடைக்கல. ஸோ வீட்டில் வந்து பேங்கிங் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் இங்கே வந்தேன். அண்ட் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த கான்செப்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் அப்போது இருக்கிற சால்வ் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது. இப்போ வந்து ஓகே இப்படி பண்ணலாம், அந்த ட்ரிக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ நீதிபதிக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். லைக் டெலிகிராம் ரீசனிங் செக்லிஸ்ட், அந்த மேத்ஸ் செக்லிஸ்ட்லாம் அந்த சொன்னது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ட்ரை பண்ணேன். ஸோ அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்ஸ்டியூட் வந்ததெல்லாம் ரொம்ப பெருசாக புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஸ்கூல் காலேஜ் போகிற மாதிரி தான் இருந்தது. சென்னை வந்தது தான் எனக்கு புதுசாக இருந்தது. அதுவும் சென்னையிலேருந்து இன்ஸ்டியூட் வர்றது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படிக்கிறதோட அதான் கஷ்டமாக இருக்குது. ஏன்டா நான் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரட்டேன். 1 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டேன். சரி நான் லேப்ல எப்பயாவது போய் டெஸ்ட் போடுவேன். அப்படி டெஸ்ட் போடுறப்ப ரீசனிங்லாம் அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு பார்க்குறப்ப ஒரு 10-15 அட்டன் பண்ணியிருப்பேன். சரி நம்ம தான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு 35க்கு 32 போட்டேன். சரி ரைட்டு அப்போதான் முடிஞ்சு நம்மளுக்கு பிடிச்சாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் உண்டு அப்படின்ட்டு முடிவு பண்ணி கிளம்பிடுவேன். மறுபடியும் அடுத்த நாள் அதே தான் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து எஸ்எஸ்சி போடணும் தான் நான் வந்தேனே. ஆனால் லிங்க் கொடுத்து அப்ளை பண்ணல. எதுக்காக பேங்கிங் பண்ணேன்னு இங்கே வந்து அப்ளை பண்ணக்குள்ளே திரும்பி இன்னொன்று கேட்டாங்க, எஸ்எஸ்சியா இல்லை பேங்கிங்காக திரும்பி கேட்டேன். நான் திரும்பி பேங்கிங் தான் சொன்னேன். இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கே தெரியும் நான் பேங்கிங் படிக்கிறேன். அவங்க எஸ்எஸ்சி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க அடுத்து. அவ்வளோதான். பேச வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க. இது ஒரு 4 இயர்ஸ் காலேஜில் எவ்வளோ பாண்டிங் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு 45 டேஸில் கிடச்சிருக்கு. மென்டல் பற்றி சொல்லணும்னா பாடு மாதிரி அவரு ப்ளஸ் அப்புறம் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நம்ம எல்லா வேலையும் முடியும். அடுத்து ஏதாவது ஒரு அலுமினின்னு பார்க்கும்போது எல்லோரும் ஒரு நல்லா வெல் செட்டில்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது ரொம்ப ஸ்லோவாக இப்போ ஆக்டிவெல்லாம் ஒவ்வொரு லைனாக படித்து ரொம்ப ஸ்லோவாக போடுவேன். அப்புறம் பக்கத்தில் டெஸ்ட் போடும்போது பார்ப்போம், அவங்க நேற்று சார் சொன்னார்ல அந்த மாதிரி தான் பேப்பரே கிளியற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளே அடாப்ட் பண்ணிக்கலாம். இது டிப்ஸாப்பா இது. என்ன மனோஜ்குமார் சேம் தான். நானும் பேங்கிங் எதுவும் சூஸ் பண்ணது இல்லை. முடிச்சுட்டு ஐடி ட்ரைனராக ஒர்க் பண்ணேன். 6 months ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட் ஓகே கரியராக போகலாம் அப்படின்னு தான் பேங்கிங் ப்ளஸ் நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி போட்டிருக்கேன். ஆனால் இப்போ ஏன் என்ன யோசிக்கிறேன்னா, ரெண்டுமே இன்டர்மீடியட்டாக இருக்கணும், இதில் ஃபிக்ஸ் பண்ண தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதை நான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்கமிங்கில் சொல்லிட்டேன், அதை வந்து நான் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன போகலாம் அப்படின்னு அவனை சூஸ் பண்ணோம். அண்ட் சேம் அதான் எனக்கு இப்போ 4 years பாண்டிங் வந்து காலேஜில் கிடைக்கும் இந்த மாதிரி இங்கே கிடச்சிருக்குன்னு சொன்னார் உதய சொன்னார். அதே மாதிரி தான் எனக்கு இங்கே நான் ஃபஸ்ட்டு வரப்போ நான் நினச்சேன்னா டு பி ஃப்ராங்க் நான் ஸ்மால் டிஸ்ட்ரிக்டில் தான் வரேன். சென்னை இந்த மாதிரி வரப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஓகே செட் ஆவாங்களா, எல்லாருக்கும் எனக்கு ஒத்து வருவாங்களா, நம்ம வந்து பேசிய காலேஜ் நம்ம உள்ளூர்லேயே பண்ணியிருக்கோம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயே பண்ணியிருக்கோம், ஒத்து வருவாங்கன்னு நினச்சேன். பட் நான் வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணல.
ஆனால் இங்கே வந்து பார்த்தா மேக்ஸிமம் எல்லாருமே ஓரளவு செட் ஆகிட்டாங்க எனக்கு. ஓகே, அது அந்த இதில் ஒரு இது ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் எக்ஸாம்ஸ் இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இது வரைக்கும் அட்டன் பண்ணல. குரூப் 4 அப்ளை பண்ணேன், குரூப் 2 அப்ளை பண்ணேன், இந்தியன் பேங்க் அப்ளை பண்ணேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு எக்ஸாம் நான் அப்பியர் ஆனது. சிஜிஎல் அப்ளை பண்ணேன், ஃபைனல் இயர் படிக்கிறப்போ நான் 2024 பார்த்தோம்னா எல்லாமே அப்ளை பண்ணி 4 எக்ஸாம் அப்ளை பண்ண லாஸ்ட்டு. ஸ்டில் நான் உன்னோட அப்பியர் ஆகலை. ஓகே, அது எப்படி நான் என்ன மிஸ்டேக் பண்ணுவேன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் தானே பார்ப்பேன், சரி ஓகே அட்டன் பண்ணலாம், ஒரு 10 நாள் மோட்டிவேட்டாக படிப்பேன், அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். பட் இங்கே வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி அப்ரோச் பண்ணேன், எனக்கு அப்ரோச் எனக்கு சுத்தமாக தெரியாது. நீங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அது கற்றுக்கிட்டேன். ஓகே, மற்றபடி அவ்வளோதான். என்ன சொல்லணும்னா, இங்கே எல்லாருமே என்னோட பெரியவங்களும் இருக்கீங்க, சின்னவங்களும் இருக்கீங்க. ஸோ நான் ஐடி ட்ரைனிங் பண்ணுறதும் நான் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் பண்ணி எல்லாருமே என்னோட சின்ன பசங்க தான் இருப்பாங்க. சொல்ல டேரக்டாக சொல்கிறேன், ஒன்றே சொல்கிறேன், ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், அதை விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஏதோ ஒரு இஷ்யூன்ட்டு ஒரு 1 இயர் ட்ரை பண்ணுவாங்க, என்னடா இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு விட்டு வேறு எதாவது வச்சு போயிடுவாங்க. அப்படி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஓரளவுக்கு எல்லாமே பேஸ் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்கமிங் நிறைய பிளான் பண்ணுவோம். ஓகேவா, தயவு செஞ்சு ஒன்றே கேட்குறேன், விட்டுட்டு போயிடாதீங்க. நம்மளால் முடியாது அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு நான் ஃபேமிலியை பார்க்கணும், நெக்ஸ்ட்டு செட்டில் ஆகணும், அதெல்லாம் கிடையாது. மோட்டிவேட் எடுக்கிறோம், நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அது மேபி அப்கமிங் 2 இயர்ஸில் பண்ணுறோம். ஓகே, எல்லாருமே டச்லேயே இருக்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, கண்டிப்பாக டச்லேயே இருப்போம் மச்சான், டச்லேயே இருப்போம் மச்சான். ஃபோன் பண்ணுறான் 10 பேர் தான் இருப்பாங்க, 10 பேர் தான் ஃபோன் பண்ணுவாங்க. எவ்வளோ ஃபோன் பண்ணாலும் பிஸியாக தான் இருப்பான், ஆனால் சும்மா தான் இருக்கான் வீட்டில், ஃபோன் எடுக்க மாட்டேறானுங்க. அதனால் எல்லாருமே மேக்ஸிமம் டச்லேயே இருங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். அண்ட் மார்க்கோ சாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஏன்னா சார் நிறையா நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு, ப்ளஸ் டவுட்னா கிளியர் பண்ணியிருக்காரு, ஸ்கோர் பூஸ்டர் டாபிக் சொல்லி கொடுத்துருக்காரு. ப்ளஸ் எனக்கு பர்சனலாக இங்கிலீஷ் வந்து வராது, தட் மீன்ஸ் ஓரளவு பேசுவேன், பட் இந்த கிராமட்டிக்கலாக எனக்கு வராது. அதுவும் நான் சார்ட்ட என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கேட்டேன், அதுக்கும் சார் நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் அப்கமிங் 1 or 2 days எல்லாருமே கிளியர் பண்ணோம். அண்ட் மார்க்கோ சாருக்கும் ஆல் த பெஸ்ட். நான் சார் ஐ திங்க் ஸோ இந்த இயர்க்கில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடணும். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். காப்பிரைட் வந்துடும், பாட்டெல்லாம் கட் பண்ணுங்க, பாட்டு காப்பிரைட் பண்ணுங்க, பாட்டு கட் பண்ணுங்க, காப்பிரைட் வந்துடும். 45 நாள் ஆச்சா, 2 மாசம் ஆயிடுச்சா, வந்ததே தெரியல, டைமா போச்சு. நான் தான் ஜாஸ்தி கிளாஸ் எடுத்து நினைக்கிறேன். அப்படியா, ஒரு 2-3 கிளாஸ் மட்டும் நான் எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இப்போ நீங்கள் இது வரைக்கும் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூவர் மாதிரி பேசிட்டு அப்படி நான் போய்ட்டு உட்காந்துக்கிறேன். சரியா, ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்ணுறது நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்றுமே தெரியாதவங்க நிறைய பேர்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே தெரியாதவங்கன்ற சென்ஸ் எதுவுமே தெரியாமல் கிடையாது. அதாவது மொத்தம் நமக்கு 4 செக்ஷன் உண்டு. 4 செக்ஷனில் 3 செக்ஷன் நல்லா இருப்பாங்க, ஒரு செக்ஷன் வீக்காக இருப்பாங்க, ஒரு செக்ஷனில் தெரியாமல் இருப்பாங்க. அந்த ஒரு செக்ஷன் தெரியாமல் இருந்தால் நம்ம பாஸ் பண்ணிடலாம். 2 செக்ஷன் தெரியாமல் இருந்தால் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பொதுவாக இப்போ 6 மாதத்துக்கு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க, 1 வருஷத்துக்கு கிளியர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வீடியோலையும் பார்த்துருப்போம். இந்த 6 மாதம் கிளியர் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. யார் இங்கிலீஷில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் 6 மாதத்தை கிளியர் பண்ண முடியும். அப்படி என்ன இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய அளவில் டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஒரு செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், இல்லை குவான்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பெருசாக டிஃபிகல்ட்டாக இருக்காது, ஈஸி லெவலில் தான் இருக்குது. சரிங்களா, அப்போது நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், இங்கிலீஷை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறோம். மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி படித்தவங்களாம் இங்கிலீஷ் ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, அதை வச்சு நல்லா போடுவாங்க. இந்த தமிழ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, அப்புறம் ஸ்டேட் போர்ட்லேருந்து வந்தவங்கலாம் இங்கிலீஷ் பெருசாக போட மாட்டாங்க. அவங்க இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு, இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் படிக்கவே மாட்டாங்க. அட் சேம் டைம் இங்கிலீஷையும் கொஞ்சம் படிங்க, இங்கிலீஷ் தான் உங்களுக்கு வேலை வாங்கி தரும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இங்கிலீஷ் மூலியமாக வேலைக்கு போயிருக்காங்க. குவான்ஸ் பெருசாக போட தெரியாது, ரீசனிங் பெருசாக போட தெரியாது, பட் ஆனால் அபோவ் ஆவரேஜ் இருப்பாங்க. இங்கிலீஷ் நல்லா பண்ணவங்க நிறைய பேர் போயிருப்பாங்க. நம்ம வரணரேஸ் யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா விஸ்வந்த்னு ஒருத்தர் இருப்பார், நிறைய வீடியோ போட்டிருப்பாரு. அவர் எங்களோட ஒர்க் பண்ணவர் தான், ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து வாங்க பேங்கிங் கோர்ஸ் டைரக்டர் அருள். இங்கிலீஷ் வந்து உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுறது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். சரிங்களா, எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து குவான்ஸ் மேலே பெருசாக கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ரீசனிங் மேலே பெருசாக கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இங்கிலீஷை பார்க்கவே மட்டும் அப்படி விட்டுருவோம். சேம் டைம் இங்கிலீஷையும் படிங்க. அடுத்தடுத்து இப்போ நீங்கள் படித்த வரைக்குமே உங்களுக்கு பேசிக் மட்டும் படிச்சிருப்பீங்க. அடுத்து நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் பேட்ச் வரலாம், மெயின்ஸ் பேட்ச் வரலாம்.
எல்லாமே விடாமல் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லெவலும் உங்கள் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். அது ப்ரிலிம்ஸ் லெவலாக இருந்தாலும் சரி, மெயின்ஸ் லெவலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எஃபோர்ட் தான் உங்களை மேலே கொண்டு போகும். நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் தான் மேலே கொண்டு போகும். சரிங்களா? நிறைய பேரை வந்து பார்த்துருப்போம், 3 வருஷம் 4 வருஷம் படிப்பாங்க, கிளியர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் பார்த்து ஃபெடப் பண்ண வேண்டாம். அவங்க வந்து 3 வருஷமாக படிக்கிறாங்க, நம்மளால முடியுமா அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் கொஞ்சம் வந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபெடப் ஆகி படிக்கிறத குறைச்சிருவீங்க. எப்போவுமே நமக்குள்ள பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கணும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளை வளர்த்து கொண்டு போகும். நம்மளால முடியும், அவங்களால முடியும்னா அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, ரிப்பீட்டாக அந்த தப்பை கண்டுபிடிக்காம திரும்ப திரும்ப அந்த தப்பு பண்ணியிருப்பாங்க. மேபி அதனால அவங்க அந்த லெவல் ரைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் நம்ம எக்ஸாமை ரிவ்யூ பண்ணுறது, டெஸ்ட் முடிச்சோடனே ரிவ்யூ பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். நம்ம எங்கே தப்பு பண்ணிருக்கோம்னு கண்டுபிடிக்கணும், அந்த தப்பை சரி பண்ணணும். அந்த தப்பை சரி பண்ணாதான் நம்ம லெவல் அந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். சரிங்களா? ப்ராப்பராக இந்த பேட்ச் கிளாஸ் முடிஞ்சுன்னா இதோட முடியல, அடுத்து ப்ரிலிம்ஸ் மேட்ச் உடனே ஸ்டார்ட் ஆகும். ப்ரிலிம்ஸ் மேட்ச் வாங்க, எஃபோர்ட் போடுங்க. அடுத்த 6 மாதத்தில் உங்களையும் நான் பேங்க் ஆஃபீஸராக பார்க்கணும், பேங்க் ஆஃபீஸராக பார்ப்பேன்னு நம்புகிறேன். முக்கியமான ஒரு விஷயம் தான், ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்னா என்ன, ஸ்மார்ட் ஒர்க்னா என்னன்னு சேர்த்துக்கணும். நம்ம ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லக் கிடச்சிரும். லக்கு கிடச்சா ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். 6 மாதத்தில் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்கேஸ் 6 மாதத்தில் போக முடியும்னாலும் அடுத்த 1 வருஷத்தில் நம்மளால் போக முடியும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பினா வேலைக்கு போயிடலாம். சரியா? அடுத்த வருஷம் சக்ஸஸ் ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையுமே பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு மார்க் கூட சொல்லியிருக்கலாம். ஒரு வாரத்தோட கிளாஸ் முடிய போகுது, அதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. நானே உங்கள்கிட்ட இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க் வந்தப்போ சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் கிளாஸ் முடிஞ்சாலும் வீட்டுக்கு கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன். கரெக்டாக? ஸோ எத்தனை பேர் முடிவை மாற்றிருக்கீங்க, இல்லை எத்தனை பேர் அதே முடிவோடு இருக்கீங்க? எத்தனை பேர் வீட்டுக்கு கிளம்புறதா இருக்கீங்க? வீடுனா வேற ஊரில் இருக்கிறவங்க, வேற ஊருக்கு, சென்னையிலே தான் இருப்பீங்களா இல்லை சென்னையிலேருந்து கிளம்பி போயிருவீங்களா? சென்னையில் தான் இருக்கீங்க. சரியா? இது கொஞ்சம் கருத்தூசி. சரியா? கொஞ்ச நேரம் கேட்டுதான். ஸோ இப்போ சார் சொன்னார் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. உங்களுக்கு கோடிங் கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருந்திருப்பேன். அப்படி இல்லைனாலும் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ நமக்கு கோடிங் டிகோடிங்கில் லெட்டர் பேஸ்டு கோடிங், நம்பர் பேஸ்டு கோடிங்னு சொல்லி 2 டைப் நடத்திருப்பாங்க தெரியுமா? அதில் நம்பர் பேஸ்டு கோடிங்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லாத்தையுமே இருக்கிறதுக்கெல்லாம் வேல்யூ எடுத்து அந்த வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணி பார்த்துருப்போம். சரியா? ஸோ இப்போ சார் சொன்னதே திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியில் நிறைய பேர் பேசியிருந்திருப்பாங்க. சரியா? 3 மாதத்தில் வேலை வாங்கிட்டேன், 6 மாதத்தில் வேலை வாங்கிட்டேன், இல்லை 1 வருஷத்தில் வேலை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருமே சொன்ன முதல் வார்த்தை என்னவா இருக்குன்னா, நான் ஃபுல்லாக டெய்லி உட்காந்து படித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணேன்னா 100 நாள் போனுச்சுன்னா 100 நாள் வரைக்கும் நான் படிச்சு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ 100 நாளுமே ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அப்போ கன்சிஸ்டன்சின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வார்த்தையை எல்லா சக்ஸஸ் ஸ்டோரியிலையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த கோடிங் டிகோடிங்கோட சொன்னா அந்த கன்சிஸ்டன்சி வேர்டு இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒரு லெட்டருக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. சியோட வேல்யூ 3, ஓட வேல்யூ 15, அப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ 100ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? நிறைய பேர் லக்கில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லக்கில் பாஸ் பண்ணலாம், ஆனால் லக்கில் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர். யாராவது ஒருத்தரோ 2 பேரோ பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லக்குன்ற வேர்டு இருக்குல்ல, அதுக்கு இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 47% வரும். ஸோ அப்போ நீங்கள் லக்கை நம்பி மட்டும் எக்ஸாம் போனீங்கன்னா பாஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஸோ சார் ஹார்ட் ஒர்க் கூட ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்கல்ல. ஏன் அப்படி சேர்த்து பண்ணோம்னா, ஹார்ட் ஒர்க்குன்றத ஒரு பாயிண்டாக நம்ம எடுத்துக்கணும். ஹார்ட் ஒர்க்குன்றத நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் இல்லை ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உட்காந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உன்னால் படிக்க முடியும். கஷ்டப்பட்டு நைட்டு பகலாக உட்காந்து படிப்போம், அதை ஹார்ட் ஒர்க்குன்னு நம்ம எடுத்துப்போம். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணால் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால், ஹார்ட் ஒர்க்குன்றத வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 97% வரும். 97 or 98% சம்திங் வரும். சரியா? அப்போவுமே பாஸ் பண்ண முடியும், பட் கண்டிப்பாக பாஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். 100% அப்பயே வரல. சேம் அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்ன்றத தனியாக நான் ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, ஸ்மார்ட் ஒர்க்ன்ற வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 110%, 130% சம்திங் போகும். சரியா? 100க்கு மேலே போகும். ஸோ அப்போ 100க்கு மேலே போகும்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஏதோ ஒரு வேலையை செய்யணும், என்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க முடியும் அந்த இடத்துல? 100% தான் கொடுக்க முடியும். நான் 200% எஃபோர்ட் போட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த இடத்துல நான் மட்டும் தான் இருக்கேன். இப்போ ஒரு டீமா விளையாடும் போது ஒரு டீம்ல ஒரு 10 பேர் இல்ல 11 பேர், இப்போ ஐபிஎல் எடுத்துப்போம், ஆர்சிபி கப் அடிக்கல, எத்தனை வருஷமா கப் அடிக்கல? எத்தனை வருஷமா அடிக்கல? எத்தனை வருஷமா ஐபிஎல் நடக்குது? இது வரைக்கும் அடிச்சதே இல்லையா? ஸோ ஐபிஎல்ல கப்பே அடிச்சது கிடையாது. அதுக்குன்னு கோலி அந்த டீம்ல பெர்ஃபார்மே பண்ணலன்னு சொல்லலாமா? கோலி பெர்ஃபார்மே பண்ணலன்னு சொல்ல முடியுமா?
பண்ண முடியாது. கோலி என்ன சொல்லலாம், நான் என்னோட 200% எஃபர்ட் கொடுத்தேன் ஆனா என்னால கப் அடிக்க முடியலன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல கப் அடிக்கிறதுக்கு ஒருத்தரோட வேலை மட்டும் அங்க இல்ல, அங்க ஒரு டீமே சேர்ந்து விளையாண்டா மட்டும் தான் கப் அடிக்க முடியும். சோ அந்த இடத்துல ஒரு டீமா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் என்னோட 100% 200% கொடுத்தேன், எனக்கு ஒரு வேலை நடக்கல அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஒரு சிங்கிள் பர்சனா இருக்கும்போது, சரியா, ஒரு சிங்கிள் ஸ்போர்ட், அது இப்ப செஸ் எடுத்துப்போம், செஸ்ல நான் 200% கொடுத்து தோத்தேன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அது சிங்கிள் பர்சன் தான் விளையாடணும். அவர் ஒழுங்கா விளையாண்டுருந்தா அவர் ஜெயிச்சிருந்திருப்பாரு. சோ அப்ப அந்த இடத்துல அவரு மட்டும் தான் எஃபர்ட் போட போறாரு. இந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் இருக்குல்ல, அதை நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, ஒரு டாபிக்கும் ஷார்ட் கட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஷார்ட் கட் வச்சுக்கோம். எல்லா டாபிக்கும் எனக்கு ஒரு டாபிக்கு 10 ஷார்ட் கட் தெரியும். சோ அப்ப நான் மொத்தமா 100 ஷார்ட் கட் தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரியா, அப்ப அந்த 100 ஷார்ட் கட் வச்சு நான் எக்ஸாம் பாஸ் பண்ணலாமான்னு கேட்டா பண்ண முடியாது. ஷார்ட் கட் வச்சு எதை தான் பாஸ் பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். அதுவும் ப்ரிலிம்ஸ்ல இருக்க எல்லா சமமும் போட முடியுமான்னு கேட்டா போட முடியாது. அதுலயும் கொஞ்சம் கஷ்டமான சம். ஷார்ட் கட்டுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த கண்டிஷனுக்கு கீழே வந்தா மட்டும் தான் அந்த ஷார்ட் கட் யூஸ் பண்ண முடியும், எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியாது. சோ அப்ப ஷார்ட் கட் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்க பாஸ் பண்ணலாம். ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கலாம், எங்க ப்ரிலிம்ஸ்ல மட்டும்தான். சோ அப்ப ஸ்மார்ட் ஒர்க்கை மட்டும் வச்சு நான் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்பனா பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க்கை மட்டும் வச்சு பாஸ் பண்ணிக்கிறேன் பண்ண முடியாது. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்க அந்த இடத்துல கொடுக்கணும். சோ அதுக்கு தான் கன்சிஸ்டன்சின்ற வேர்ட் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். அந்த வேர்டுக்கு நீங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்க, 100ன்றது வரும். இல்ல அப்படினாலும் இன்னொரு வேர்ட் சொல்றேன், ஆட்டிடியூடுன்ற வேர்ட் எடுத்துக்கோங்க. அந்த வேர்ட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸ் ஆட் பண்ணி பாருங்க, அதுக்கும் 100 வரும். ஏன் இந்த ஆட்டிடியூட் இந்த கன்சிஸ்டன்சி ரெண்டு வேர்ட் சொல்றேன்னா, கன்சிஸ்டன்சின்றது நீங்க டெய்லி படிச்சே ஆகணும். ஆரம்பிக்கிறதுல முடிகிற வரைக்கும், நீங்க வேலை வாங்குற வரைக்கும் படிச்சுதான் ஆகணும். சோ அப்ப வேலை வாங்குற வரைக்கும் ஒரு நாள் தவறாம படிக்கிறதுக்காக கன்சிஸ்டன்சின்ற வேர்டை நம்ம வச்சுக்கோம். இன்னொன்னு ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் எதுக்காக அப்படின்னா, இப்ப இங்க இருக்கிறதுல நிறைய பேர் வீட்டுல இருந்து போய் கவர்மெண்ட் விளையாட தான் வரணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க. ஒரு சிலர் உங்களுக்கு பிடிச்சி வந்திருந்திருப்பீங்க. சோ எப்படி வந்திருந்தாலும் நீங்க வீட்டுல சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருப்போம், என்ன 2 வருஷத்துக்கோ இல்ல 3 வருஷத்துக்கோ எந்த கேள்வியும் கேட்காதீங்க, நான் போய் படிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது, வேற எந்த வேலையா இருந்தாலும் என்ன 3 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். சோ 3 வருஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல, 1 வருஷம் இல்ல 2 வருஷம், அதிகபட்சம் 2 வருஷத்துக்குள்ள நீங்க டெய்லி டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிட முடியும். சரியா, அதே மாதிரி நீங்க ரெண்டுத்தையுமே படிக்கணும், ப்ரிலிம்ஸுக்கும் படிக்கணும், மெயின்ஸுக்கும் படிக்கணும். ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சிருந்தீங்கன்னா பாஸ் பண்றது கஷ்டம். சோ அப்ப ரெண்டையுமே படிக்கணும், கன்சிஸ்டன்ஸா படிக்கணும் டெய்லி. இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்னு, இப்ப இங்க இருந்து வேலை வாங்கிட்டு நீங்க போறீங்க போகல, அதெல்லாம் செகண்டரி. சரியா, எப்பவுமே உங்களுக்கு பேக்கப் பிளான் ஒன்று இருக்கணும். எப்பவுமே பேக்கப் பிளான் ஒன்று இருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க வேலைக்கு தான் போறீங்க. சரியா, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆட்டிடியூட் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னல, அந்த ஆட்டிடியூடுன்றது எதுக்காக, நான் வீட்டுல 2 வருஷம் நான் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்றேன். அந்த 2 வருஷம் கேட்க மாட்டாங்க, 2 வருஷம் வேலை வாங்கலன்னா அந்த நெகட்டிவ் தாட் இருக்கட்டும். எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். சரியா, சோ அப்ப பாசிட்டிவ் மட்டுமே வச்சிருக்காதீங்க, நெகட்டிவ் தாட்டும் இருக்கணும். நெகட்டிவ் தாட் இருந்தாதான் அதுல இருந்து நீங்க லேர்ன் பண்ண முடியும். சோ அப்ப பேக்கப் பிளான் ஒன்று கண்டிப்பா இருக்கணும். சரியா, எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு சொல்ல முடியாது, இல்ல எல்லாமே கெட்டதா போகணும்னு சொல்ல முடியாது. சோ அப்ப 2 சைட்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் சைடா நடந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது, பேக்கப் பிளான் நான் போகணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு பாசிட்டிவா போகல, ஏதோ ஒண்ணு தப்பாயிடுச்சு, ஏதோ ஒண்ணு எனக்கு நெகட்டிவா வருது அப்படின்னா அந்த இடத்துக்கு எனக்கு அதை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்கணும், பேக்கப் பிளானா சொல்லுவோம். ஸோ அந்த பேக்கப் பிளான்ன்றதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் சொல்லியிருப்பேன், நீங்க நோட் ஒன்று போட்டு எழுதுனீங்கல்ல, இத்தனை நாள் டெய்லி கிளாஸ் ஒர்க் நோட்டுன்னு ஒன்று வச்சிருப்பீங்க. அந்த கிளாஸ் ஒர்க் நோட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எத்தனை பேர் எழுதிருக்கீங்க நான் எதுக்காக பேங்கிங் படிக்க வந்தேன்னு சொல்லி? யாருமே எழுதிருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்காக பேங்கிங் படிக்க வந்திருப்பீங்க. ஸோ அது என்ன ரீசனுக்காக பேங்கிங் படிக்க வந்தோம்? ஏதோ ஒரு ப்ரியாரிட்டி. இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஏன் கவர்மெண்ட் வேலை வேணும்னு கேட்டா ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. என்ன, ஏன் கவர்மெண்ட் வேலை வேணும், ஏன் பேங்க்குக்கு போகணும்? ஸ்டெபிலிட்டி. யாரும் என்ன வேலை இருந்தா அனுப்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதானே, இன்கம் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும், யாரும் என்ன வேலை இருந்தா அனுப்ப மாட்டாங்க, எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் ஊர்ல. இந்த பாயிண்ட்டுக்காக தான் நம்ம எல்லாருமே பேங்கிங் படிக்கணுன்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதுல எது உங்களை மோட்டிவேட் பண்ணிச்சுன்றத ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதுங்கன்னு சொன்னதுக்கான ரீசன், டெய்லி அதோட தான் ஓப்பன் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் அதை பார்க்கும்போது படிக்கணும்னு தோணும். ஏன்னா டெய்லி ஒரு ஆள் பின்னாடி இருந்து ஊசி வச்சு குத்த மாட்டாங்க. இந்த 40 நாள் உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க, 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ 40 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு படிக்கணுன்ற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க, ரெகுலரா படிங்க. இல்ல என்னால இப்ப படிக்க முடியாதுன்னா ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கோ, நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஆனா இதை விட்டுட்டு பேக்கப் பிளான் ஒன்று வச்சுக்கோங்க. பேக்கப் பிளான் ஒன்று இருக்கணும். ஆனா இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, அதை முடிக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி சான்சஸ் இருக்கோ அது வரைக்கும் நீங்க போயிட்டே இருங்க. பட் பேக்கப் பிளான் ஒன்று இருந்துச்சுன்னா அது உங்களை பாத்துக்கிறதுக்காகவும் உங்களை நம்பி இருக்கவங்களை பாத்துக்கிறதுக்காகவும் தான். ஸோ அப்போ 2 பிளான் வச்சுக்கோங்க. 2வது பிளான் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பிளான் எனக்கு ஒர்க் ஆகலை அப்பனா பேக்கப் பிளான் எனக்கு ஒரு பிளான் வேணும். சரியா,
ஸோ அந்த பேக்கப் பிளானை மட்டும் நம்பிட்டு இருக்காம ஒழுங்காக படிங்க. சரியா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ உங்கள் பேட்சுக்கு நான் 2 கிளாஸ் தான் வந்தேன். அப்புறம் பேசிக் சர்க்கிள் வந்து ஒரு எல்லா கிளாஸுக்கும் வரும். அதனால் ஸோ இங்கே வந்துட்டோம். சரியா? படிக்க வந்தோம். அதனால் நல்லா படிக்கணும். சரியா? படிச்சுட்டு வேலை வாங்கி தான் வெளியே போகணும். சரியா? அது வரை ஸ்டே ரெகுலராகும். கிரவுண்டில் எப்போதுமே இருக்கணும். எப்போ ஆட்டம் மாறினாலும் சரி, எப்படி மாறினாலும் சரி. முன்னாடி மாதிரி ட்ரெண்டு கிடையாது. சரியா? காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்குது. உங்களுக்கு முன்னாடி ஒரு 1 லட்சம் பேர் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே இப்போது எக்ஸாமினேஷன்ஸோட ட்ரெண்டும் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கோங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த 1 லட்சம் பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வருஷமாக ஒரு 10,000 பேர் வெளியே போகிறாங்க. சரியா? அந்த 10,000 பேரை ஃபில் பண்ண நீங்கள் தான் வந்தாங்க. சரியா? அதுக்கு உங்கள் முன்னாடி ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்கள தாண்டி நீங்கள் போகணுன்னா அவங்கள விட நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸஸாக எஃபோர்ட் பண்ணணும். சரியா? கண்டிப்பாக இங்கே எல்லாருக்குமே வேலை இருக்குது. கண்டிப்பாக ஒரு வருஷமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வெளியே போவாங்க. அடுத்த வருஷம் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த சான்சஸ் இருக்கும். அதை பிக் பண்ணுறதுல தான் இருக்குது. சரியா? அதுக்காக உங்களுக்கு முன்னாடி சீனியர்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்களையுமே நீங்கள் பீட் பண்ணி தான் ஆகணும். சரி? அவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு நமக்கு வேலை கிடைக்குன்னு யோசிச்சுட்டு தான் இருக்க முடியாது. ஸோ அதனால் அவங்களையுமே நீங்கள் பீட் பண்ணணுன்னா அவங்கள விட தாண்டி நீங்கள் எக்ஸசைஸ் ஏதாவது எஃபர்ட் போடணும். சரியா? அது உங்களுக்கு வராத டாபிக்ஸ் ஏதாவது இருக்கும். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கும். எனக்கு ஆப்டி ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து உங்களால் கற்றுக்க முடியாத ஒரு 50% அதை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். ஒரு பாசிட்டிவாக நடக்கும். அதை வச்சு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணும். சரியா? இங்கே மோரோவர் ஹார்ட் ஒர்க்லேயும் பாஸ் ஆனவங்க கம்மி, மோரோவர் லக்லேயும் பாஸ் ஆனாங்க. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் சொல்கிறதுனால அதையே திரும்ப சொல்ல விரும்பல. ஹார்ட் ஒர்க்கும் வேணும், லக்கும் வேணும். சரியா? பாஸ் ஆக. ஏன்னா பேங்க் எக்ஸாம் அப்படி தான். ஹார்ட் ஒர்க்கும் வேணும், லக் வேணும். ஏன்னா இங்கே ஸ்லாட் வைஸ் எக்ஸாம் போகும். ஸ்லாட் வைஸ் கொஷின் பேப்பர் மாறும். ஸோ உங்களுக்கு ஈஸியான உங்களுக்கு வரக்கூடிய செக்ஷன் வந்து கஷ்டமாக வந்துருக்கலாம் மேபி. ஸோ அதுதான் லக்கு இங்கே. மற்றபடி வேறு லக் கிடையாது. எந்த செக்ஷன் வருது, உங்களுக்கு எந்த ஸ்லாட் வருது, அதுதான் லக்கே தவிர மற்றபடி வருது. ஸோ இந்த லக்கு எப்போ கிடைக்கும்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா லக்கு கிடைக்கும். சரியா? தேங்க்யூ. ஜாலியாக வரும் சார். காலையில் ஒரு ஐடியா முடிச்சு விட்டீங்க. வந்து மார்க் டெஸ்ட் ஒன்று வச்சு பேரல் டெஸ்ட் ஒன்று வச்சோம். கரெக்டாக எத்தனை பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி சில பேர் நினச்சிருப்பீங்க. இப்போ வந்து 10 பேர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த 45 நாள் வந்து கொஞ்சம் அட்வைஸ் ஆகாம மாதிரி தான் போவோம். ஆனால் எல்லாம் உண்மை ரியாலிட்டி தான். சரியா? சில பேருக்கு இங்கே வந்து ஏகப்பட்ட டவுட் வரும். ஃபர்ஸ்ட் டவுட் என்ன தெரியுமா? சரி, இப்போ பேசலாம், இவங்க ஏன் கிளியர் பண்ணாமல் இருக்காங்க? எல்லாருமே வரும். சரியா? அது ஏன்னா அது சாரர் சொன்னார், எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் இங்கே இருக்க மாட்டான், கை போயிடுவான். அப்போ ஏதோ ஒரு இடத்துல வீக்காக இருக்கும். அந்த வீக்னஸை நாங்களே சொல்கிறோம், இந்த இடத்த இதை பண்ணுறா அப்படின்ட்டு. அது நம்ம பண்ணோம்னா அது என்ன மாதிரி ஆகும்னா அடுத்த வருஷம் இந்த பொசிஷனில் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவீங்க. சரியா? இது ஒவ்வொரு இது இப்படி தான் போயிட்டு இருக்கும். இப்போ நீ ஏதோ இப்போ இங்கிலீஷ் சொல்கிறோம், இங்கிலீஷ் சொன்னார, இது வந்து 100% உண்மை. இங்கிலீஷால் தான் இங்கே பல பேர் வந்து இங்கே ஸ்ட்ரக்காக உட்காந்துட்டு அதாவது குவான்ஸே சரியா இங்கிலீஷ் வரும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஒன்று நான் வச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் நாளே ஒரு கோர்ஸ் ஒன்று சொன்னேன். யாருன்னா இந்த கிரிக்கெட்டர் கோர்ஸ் ஒன்று சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று. நான் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன ஒரு மென்டாலிட்டின்னு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டு அதுக்கு இல்லை. இதில் வந்ததே 25 பேர் தான் வந்தீங்க. இதில் யாராவது இந்த பேர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்மே தெரியல. ஒரு 4 பேர் தான். இந்த பாய்ஸ்லாம் கரெக்டாக ஒரு 10-8 பேர் தான் இருந்தாங்க. நீங்கள் மீதி இருக்கலாம் யாரும் தெரியல. சரியா? அந்த மாதிரி இருக்கு. சரி, உங்களுக்கு கோட் சொன்னேன். அந்த யாருன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட்டர் எம்எஸ்டி. சரியா? அவருடைய அவருக்கு ஃபேமஸான அவருடைய இது என்ன? ஒன்ஸ் அந்த 2011 வேர்ல்டு கப் முடிச்சுட்டு வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். ப்ராசஸை பற்றி ஒன்று சொல்லுவார். நான் லைவ் போகிறேன்னா யூடியூப்ல இருக்கேன்னா இந்த லைவ்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் அவரோட கோர்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. த ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ரிசல்ட். ரிசல்ட் இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராசஸ். அது எனக்கு நீங்களும் நினச்சி பாருங்கள். நம்ம எல்லாமே வந்து ரிசல்ட் தான் ஓடிட்டு இருக்கோம். எதில் போட்டு விட்டுருவோம்? ப்ராசஸ் போட்டு விட்டுருவோம். நீ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் நீ நல்லா பண்ணாலும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீ அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்று தான் போகிற. ஸோ நீங்கள் அந்த ப்ராசஸில் நீ ஸ்ட்ராங்காக இருந்துட்டுன்னா ரிசல்ட்டு கரெக்டாக வரும். அதே ஒருத்தர் இன்னொரு விஷயத்தில் வேற ஒரு
டிஸ்கஷன் அப்புறம் சொல்லுவார். அவருக்கு வேற ஒரு நேம் என்ன, அவருக்கு என்னன்னு கூப்பிடுவாங்க, அவரை கூல் கேப்டன் தான் என்ன சொல்லுவாங்க, கூல் கேப்டன். ஏன் அப்படி கூப்பிடுறாங்க, அவர் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாருன்ட்டு. எதனாலனா அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீங்க எவ்வளோ பெரிய ப்ரெஷரான சுச்சுவேஷன், நம்மளாம் நாங்கள் கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு தெரியும், 10 ரன் ஒரு ஓவர் 20 ரன் அடிக்கணும்னு நடந்தா கூட நம்ம ஓடி போட பயப்படுவோம், அடிச்சுடுவாங்களான்ட்டு. 2 ரன்லாம் ஜெயிக்க வச்சிருக்காரு மனுஷன். அப்படி இருக்கும்போது அவருக்கு சுச்சுவேஷன்ல நீங்க அவர்கிட்ட கேட்டது ஒரு ஒர்க் சொன்னது என்னன்னா, நீங்க என்னைக்கெல்லாம் வந்து நான் வந்து எப்பவுமே ரிசல்ட்டை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை. இன்கேஸ் நான் ஜெயிச்சுட்டா தோத்துட்டான்றது நான் கவலைப்பட போறது இல்லை. நீங்க எப்போ ரிசல்ட்டை பத்தி நினைக்கிறீங்க அப்பதான் பயம் வரும், தப்பான முடிவு எடுக்கும். ஸோ நம்ம வந்து பாஸ் ஆக போறோம் ஃபெயில் ஆக போறோம் நமக்கு தேவையே இல்லை. நீ ஒழுங்கா பண்றியா, இல்ல நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாதப்போ நம்ம எப்படி பாஸ் ஆகும் சொல்லிட்டு நம்ம ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் பண்ணாம ஃபீல் பண்ணலாம், எதுவுமே பண்ணாம நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? ஸோ இந்த 6 மாசம் ஜூலை 6ஆம் தேதி வரப்போகுது. இந்த 4 மாசம் இது வரலாம் நான் கரெக்டாக படிக்கலையா, இதுக்கப்புறம் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கணும், சர்க்கிள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் ஸ்டடீஸ் மட்டும் ஓகே. கரெக்டாக ஸ்டடீஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்காங்க. போனது சக்ஸஸ் மீட்டில் ஒரு 4 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாகவே கிளியர் பண்ணாங்க, சரியா? அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக ஸ்டடீஸ் படிப்பில் கொஞ்சம் சுயநலமாக இருக்கும். நான் எப்பவுமே அது மட்டும் சொல்லுவேன், சுயநலம்னா சொல்லிக் கொடுக்குறதில்ல. இப்போ வந்து இப்போ வந்தால் தான் நான் படிப்பேன்னா கடைசி வரைக்கும் படிக்க மாட்டேன். எவன் வந்தாலும் சரி இந்த வேலை நான் போயிட்டு இருக்கேன், புரியுதா? இப்போ அந்த வேலையை மட்டும் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க, சரியா? பண்ணல பார்ப்போம் எத்தனை பேர் கிளியர் பண்ணி சரி சக்ஸஸ்ஃபுல் பாருங்க, பார்ப்போம். வரலாம்ல, எத்தனை பேர் வரலாம்? கை கொடுக்குறாங்கண்ணா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்ச் இது. பார்ப்போம், நோட் பண்ணலாம். தேங்க்யூ. அடுத்து பார்ப்போம் நெக்ஸ்ட் ப்ரொடியூஸ் பேட்ச்ல. தேங்க்யூ சார். சரி ஓகே, கேக் எடுத்துடலாம். போடுறதுக்கு அப்படியே